ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சுட சுட சாதம் வச்சாச்சு. அப்புறம் இன்றைக்கி என்ன சாம்பார் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், அவரைக்காய், சின்ன வெங்காயம்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இந்த சாம்பாரை கூடிய சீக்கிரமே என்னோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கோவக்காய் ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு துவையல் அரைச்சிருந்தேன். வாரத்துக்கு ஒரு முறையாவது இப்படி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கோவக்காய் ஃப்ரையோட ஷார்ட் ரெசிபி சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் போட்டு நல்லா 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேகணும். அடுத்து உப்பு, காரப்பொடி, கொஞ்சமாக தனியாத்தூள், வேணும்னா உங்களுக்கு ஆப்ஷனில் கரம் மசாலா சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அந்த எண்ணெயிலே எல்லா மசாலாவும் வதங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரையாக வறுவல் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் இதுதாங்க. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லஞ்ச் பிளாட்டர் காம்போ ஐடியாஸ்க்கு என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.